தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரோபோ சங்கர் அவர்களை நாம எல்லாரும் எழுந்திருக்கோல, இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சவர வயசாங்க இது, 46 வயசு ரோபோ சங்கர் அவர்கள். இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை மறக்க வைக்கிற ஷோஸ்லாம் நிறைய கிடைக்கிறது அபூர்வம். அந்த வகையில் விஜய் டிவி இருக்குல்ல, அதில் கலக்க போகுது யாரோ ஒன்று ஷோ. இந்த ஷோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த அது இது எது அப்படின்ற ஒரு ஷோ. இந்த 2 ஷோவையும் தாண்டி மற்றபடி எந்த ஷோக்கு இவர் வந்தாலும் எல்லாரும் சிரிக்க வைப்பார். நாம எல்லாரும் இந்த அளவுக்கு சிரிக்க வச்ச ரோபோ சங்கர் தான் இப்போ நம்மளே இழந்திருக்கோம். இவருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்படுது. இதுக்கு பிற்பாடு தீவிரமான சிகிச்சை இவருக்கு கொடுக்கப்படுது. ஆக்சுவலா இந்த அளவுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க குணமடைஞ்சு வெளியே வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் மக்களே. ஏன்னா உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண அவரு ஒரு வழியா ரெக்கவர் ஆகி வெளியே வந்தாப்புல. இதுக்கப்புறம் தொடர்ந்து சினிமா படங்களும் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா என்னன்னா, ஷூட்டிங்க்கு ஒரு போகும்போதும் சரி வரும்போதும் சரி இந்த மருந்து மாத்திரை இருக்குல்ல, அதெல்லாம் அதிகமாக உட்கொள்ள வேண்டியதா இருந்துச்சுங்க. ஏன்னா மஞ்சள் காமாலை சார்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உயிர் பழைச்சு வெளியே வந்திருக்கு அவரு. அதுக்கப்புறம் சேஃபா இருக்கிறதுக்காக சில மெடிகேஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதையும் ஃபுல்லா எடுத்துட்டு இருந்தாரு. உடல் நலன்ல நல்ல முன்னேற்றமும் ஏற்பட்டுச்சு. அவ்வளோ ஏன், குடும்பத்தோடு சேர்ந்து நிறைய இன்டர்வியூஸும் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த இன்டர்வியூஸ்லாம் ஏன்பா நான் இந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன், நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு எல்லாருக்கும் விழிப்புணர்வு சார்ந்தா சொல்லி பல பேர் திருந்ததுக்கு காரணமா இருந்தவர். சமீபத்தில் நம்ம சென்னையில் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி. அப்போ அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மயங்கி விழுந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்றாங்க. அங்க ட்ரிப் ஏற்றப்படுது. இவருக்கு ட்ரிப்லாம் ஏற்றி முடிச்ச பிற்பாடு திரும்பவும் ஷூட்டிங்லாம் நடிக்க வந்துட்டாரு. ஏன்னா ஹெல்த்தியா இருக்குன்னு அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே நம்பிட்டு இருக்கோமா. ஸோ நாம நல்லதா இருக்கோம், ட்ரிப்பு மட்டும் ஏற்றினா போதுன்னு கிளம்பி வந்துட்டாருங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவருக்கு திடீர்னு சுய நினைவு இழக்கப்படுது. இதுக்கப்புறம் ரத்த வாந்தி எடுத்ததாகவும் சொல்றாங்க ரோபோ சங்கர் அவர்கள். நிலைமை ரொம்ப மோசமாகுதா, திரும்ப ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுதா, தூக்கிட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் பரிசோதிச்சு என்ன சொன்னாங்க, இவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதாவது ஹைட்ரேட்டா இருக்கிறது அப்படின்னா நம்ம உடம்புல நீர்ச்சத்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். டீஹைட்ரேட் ஆகுதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, உடம்பு நீர்ச்சத்து ரொம்ப கம்மியாகிறது. சமீபத்தில் ஒரு பெரிய இசையமைப்பாளர் சார்ந்து கூட ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டு அப்ப கூறப்பட்ட காரணம் கூட இதுதான். இந்த காலத்துல தண்ணி நாம ப்ராப்பரா குடிக்கிறோமா இல்லையான்றது பெரிய கேள்வியா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, இது கூட ரத்த அழுத்தம் மாதிரி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுட்டே இருக்குங்க. ஆனா ரோபோ சங்கரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டால் தெளிவா சொல்றாங்க, எங்க ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படியாச்சும் காப்பாத்தலான்னு போராடினாங்கன்னு அந்த ஹாஸ்பிட்டல் சார்ந்து அவங்க சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுதுங்க. ஆக்சுவலா பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் இருக்காங்களே, அந்த சர்க்கிள் ஏற்கனவே நியூஸ் வந்துருச்சு, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காப்புல, காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனா அது யாரும் வெளியிடல. பிகாஸ் இது போல செய்திகள் கொஞ்சம் தாமதமாக வெளியிடப்படும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வென்டிலேட்டர் பொருத்தப்பட்டுச்சுங்க அவருக்கு. மேக்சிமம் வென்டிலேட்டர் சப்போர்ட்னு வந்துட்டாலே காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. நேற்றுக்கு நைட்டு 9:05 மணி வாக்கில் அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. ரோபோ சங்கர் நம்மளை விட்டு போனது இந்த நேரத்தில் தான். அவரோட ஒட்டுமொத்த குடும்பமும் உடஞ்சி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் ரோபோவோட மனைவி இருக்கான பிரியங்கா, அவங்க ஒரு பக்கம், அப்புறம் அவரோட மகள் இந்திரஜா, இவங்க ஒரு பக்கம்னு அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் நில ஒழிஞ்சே போயிட்டாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு யமங்கிட்ட போராடி அவரோட உயிரை மீட்டு கொண்டு வந்தாங்க மஞ்சள் காமாலையிலிருந்து. ஆனால் இப்போ பார்த்தீங்களா, யாராலும் எதுவுமே பண்ண முடியல. இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த மருத்துவமனை இருக்காங்களே, அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இந்த புல்லட்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவரோட உடல்நிலை கவலைக்கிடமா தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. குடல்ல ரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்காங்க. இது பத்தாதுன்னு அவரோட உள் உறுப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் செயலிழந்து காணப்பட்டிருக்கான். வயிற்றுல ரொம்ப தீவிரமான பிரச்சனைகள் இருந்ததாகவும் சொல்றாங்க. காப்பாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணோம், ஆனா முடியலங்கன்னு அந்த ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து இந்த புல்லட்டினை வெளியிட்டு இருக்காங்க. இளவரசர் இருக்கார்ல நடிகர், இவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, ஒருவேளை இது கூட இறப்புக்கு காரணமா இருக்கலாமோன்னு நாமெல்லாம் யோசிக்க வைக்கிற மாதிரி அந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. என்ன சொல்றாப்புல, சில்வர் பெயிண்ட்டை பூசி மேடை நிகழ்ச்சிகளை ரோபோ சங்கர் அந்த காலகட்டங்களில் கலந்துக்கிட்டார் பார்த்தீங்களா. அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிற்பாடு ஒரு 2-3 மணி நேரம் அவரோட உடம்புலயே அது இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச பிற்பாடு மண்ணெண்ணெய் இருக்குல்ல, அதை ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க, துடைப்பாங்க, தொடச்சி எடுப்பாங்க.
தொடர்ச்சியா இது போல அந்த பெயிண்ட் மண்ணெண்ணெய் அவரோட பாடியில பட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. இதனால தான் அவரோட தோல் வலுவிழந்திருக்கலாம்னு சொல்றாங்க. டாக்டர் கிடையாது இவரு, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, கூட இருந்து பார்த்துருப்பாங்களே, அதை வச்சு சொல்றாப்புல. இதனால தான் மஞ்சள் காமால கூட ரோபோ சங்கரை ஈஸியா தாக்கி இருக்கலாம்னு சொல்றாரு. இந்த வயசுல அவர் இறக்கிறதுக்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம்னு சொல்றாரு இளவரசர் அவர்கள். சரி, அவரு தான் இந்த விஷயத்த சொல்றாருன்னு பார்த்தா, ரோபோ சங்கரோட ஃபேமிலி சைடில் இதே போல விஷயத்த என்ன சொல்றாங்கன்னு கேட்கும்போது இவர் சொல்ற விஷயங்கள் காதல விழ ஆரம்பிச்சதுங்க. இவர் வேற யாரும் இல்லை, சிவகாசியை சேர்ந்த சிவா. ரோபோ சங்கர் இருக்கார்ல, அவரோட கூட பிறந்த அண்ணன். ஆக்சுவலா ரோபோ சங்கர் கூட பிறந்த ஒட்டுமொத்த சகோதரர்கள் எண்ணிக்கை 3 பேர், ரோபோவை சேர்த்து ஒட்டுமொத்தமா 4 பேர். இந்த அண்ணன் இருக்கார்ல சிவா, இவர் என்னென்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே 2 சகோதரர்களை நாங்கள் இழந்துட்டோம், அவங்க மரணிச்சிட்டாங்க. ஸோ நானும் ரோபோ சங்கரை மட்டும் தான் உயிரோடு இருந்தோம். இப்போ ரோபோவும் என்னை விட்டு போயிட்டாருங்க. இதுக்கப்புறம் அந்த சகோதரர்களில் நான் மட்டும் தான் இப்போ எஞ்சியிருக்கேன். ரோபோவுக்கு 6 வயசா இருக்கும் போது அவங்களோட அப்பா தவறிட்டாங்களாம், அதையும் சொல்றாருங்க. ஸோ அவ்வளோ சின்ன வயசுல அப்பா தவறின பிற்பாடு அந்த ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் மேலே வந்து அச்சீவ் பண்ணதான் சாதாரண விஷயமாங்க. ரோபோ சங்கர் பண்ண அச்சீவ்மெண்ட்ல எவ்வளோ பெருசு ஒன்று அதை நினைக்கிறப்ப இவங்களுக்கு பெருமிதமாக இருந்தாலும் தன்னோட தம்பி இழந்திருக்காருல, எவ்வளோ வலி இருக்கும் அந்த அண்ணனுக்கு. நான் தான் ரோபோவுக்கு அப்பாவாகவும் இருந்தாங்க. ஏன்னா 6 வயசுலேயே அப்பாவை இழந்ததுனால என்னதான் ரோபோ அப்பாவா பார்த்து வளர்ந்துட்டு இருந்தாப்புல. ரோபோவோட காதலுக்கு கூட நான் தான் உதவி பண்ணேன். அது கல்யாணத்தில் முடிஞ்சதுல எல்லாம் என்னோட ஹெல்ப் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி மாதிரிலாம் இருக்க மாட்டோம். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தால் எப்படி இருந்தாப்புல, அப்படிதான் நான் ரோபோவுக்கு இருந்தேன், ரோபோ எனக்கு இருந்தாப்புல. கமல்ஹாசன் இருக்கார்ல, அவரை நினைச்சே வாழ்ந்துகிட்டு இருந்தாரா ரோபோ சங்கர். ஸ்கூலிங்ல இருந்து கமல் சார்னு அப்படி பிடிக்குமா ரோபோவுக்கு. லிட்டரலா ரசிகர்ன்ற விஷயத்தையும் தாண்டி ஒரு பக்தரா தான் கமல் சாருக்கு ரோபோ சங்கர் அப்பத்திலிருந்து இருந்திருக்காராம். பாடி பில்டிங் இருக்குல்ல, அதுல ரோபோ சங்கருக்கு அவ்வளோ ஈடுபாடாம். அவர் இதுல மிஸ்டர் தமிழ்நாடு அப்புறம் அடுத்தடுத்த கேட்டகரியில அடிச்சுட்டு ஒரு கடத்துல மிஸ்டர் இந்தியா காம்படிஷன் இருக்குல்ல, அது வரைக்குமே போனாராம். ரோபோட பாடியை பார்த்து எல்லாருக்குமே தெரியும் மனுஷன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா ஜிம்ல அப்படின்ட்டு. ஆனா மிஸ்டர் இந்தியா வரைக்கும் போன விஷயம் இப்ப அண்ணன் சொல்லிதாங்க தெரியுது. ஆனா அங்க ரன்னர் அப்பா மட்டும் தான் வர முடிஞ்சுதான். ஆனா இது வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும். மிஸ்டர் இந்தியா ரன்னர் அப்ன்றது பெரிய விஷயம் தான். வித்தியாசமா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரோபோ சங்கருக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சான். அதுவரை காலமும் சங்கர்னு அழைக்கப்பட்டு இருந்த இவரு நம்ம புதுசா பண்ண நினைச்சு இந்த ரோபோட் மாதிரி நம்ம ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும். அதுவும் நீங்க நினைக்கிற டான்ஸ் கிடையாது. இப்ப மியூசிக் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி உடல்ல இருக்க ஒவ்வொரு அவயங்களையும், ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட்டை நல்லா பில்டப் பண்ணி வச்சிருப்பாரா, அந்த செஸ்ட்டை அசைச்சா எப்படி இருக்கும். ஆர்ம்ஸ் நல்லா பில்டப் பண்ணி வச்சிருப்பாரா, அந்த ஆர்ம்ஸ் அசைச்சா எப்படி இருக்கும். அந்த மியூசிக் பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இது போல விஷயத்த ரோபோ பண்ற மாதிரி இவர் ட்ரை பண்ணிருக்காரு. அதான் அந்த உடம்புல சில விஷயங்களை பூசினாங்கன்னு சொன்னல, அதான் அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக தான். இது போல ஒரு விஷயம் பண்ணி மக்களோட கைதட்ட நிறைய வாங்கினாப்ல. அதுக்கப்புறம் தான் ரோபோ சங்கர் அப்படின்ற பேரே அவருக்கு வந்துச்சு. ஆக்சுவலா ரோபோட இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, இதை பார்த்து நிறைய பசங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி பல பேர் மக்களை மகிழ்விக்க ரோபோ மாதிரி ஸ்டேஜ் ஏறினாங்க பார்த்தீங்களா. அதுக்கு விதை போட்டது ரோபோ சங்கர்னு சொல்றாரு அவரோட அண்ணன். அலுமினியம் பவுடர் இருக்குல்ல, அதை தான் பாடி மேல பூசுவாங்களா ஃபுல்லா. அதை பூசியபடியே தான் ஃபுல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்ற விஷயத்த இவரும் கன்ஃபார்ம் பண்றாரு, ரோபோவோட அண்ணனும். இந்த அலுமினியம் பவுடர் இருக்குல்ல, இதை பாடியில பூசி பூசி பூசியே ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஸ்டேஜை இவர் ஏறி இருப்பாருன்னு சொல்றாருங்க. ஒரு முறை 2 முறைக்கு கொஞ்சம் பயம் வரல இருக்கும். 1000க்கும் மேற்பட்ட முறை ஸ்டேஜ் ஏறி இருக்காரு. இதை வச்சுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு டஃபா இருந்திருக்கும்னு. இதாங்க கலைங்க. தனக்குள்ள எவ்வளவு வலி எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி மக்களை மகிழ்விக்கணும், அதுதான் உங்களோட ஒரே மோட்டிவா இருக்கும். இது கூட ரோபோட உடல் இருக்குல்ல, அதை பாதிக்க காரணமா இருந்திருக்கலாம்னு இளவரசர் சொன்ன அதே விஷயத்தை தான் ரோபோட அண்ணனை சொல்றாப்ல. எப்பவுமே தூக்கம் வராம தவிச்சிட்டு இருப்பாருங்க ரோபோ, அவ்வளவு சீக்கிரம் தூங்கவே மாட்டாரு. ஆனா அவர் கடைசியா என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு நிறைய தூக்கம் வர மாதிரி இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். அதுதான் அவர் கடைசியா பேசின வார்த்தைகளாம். அண்ணா சொல்றாரு. சமீபத்தில் இளையராஜா சாரோட நிகழ்ச்சியோட பார்த்துருப்பீங்க, அதை ரோபோவை நீங்க பார்த்துருப்பீங்க. அதை பத்தி ரோபோ சங்கர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த இளையராஜா சாரோட நிகழ்ச்சி நடந்துச்சுல, அதுக்கு ரோபோ சங்கர் போயே தெரியணும்னு போனாருங்க. அங்க ரஜினி சார், கமல் சார், இளையராஜா சார்னு ரோபோ கடவுளா யார் யாரெல்லாம் பூஜித்தாரோ அவங்க எல்லாம் வந்திருந்தாங்களா, அவங்களோட கால்களை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. ரோபோக்கு ஒருவேளை தெரியுமோ என்னவோ தெரியல, நமக்கு இப்பேற்பட்ட ஒரு முடிவு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால என்னவோ அந்த முடிவு நெருங்கிறதுக்கு முன்னாடியே அவரு எல்லார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சொல்றாரு. ஏன்னா ரோபோ கடவுள்களா பார்த்தது இந்த 3 பேரை. அப்பேற்பட்டவங்க நேரில் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்குற விஷயம் இருக்குல்ல, அது சாதாரண விஷயமா இருக்குமா இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை பத்தி அந்த அண்ணன் அந்த அளவுக்கு பேசுறாருங்க. ப்ரோ இது என்ன பெரிய விஷயமானு சில பேர் கேட்கலாம். நம்ம ரோபோ சங்கர் கூடியே இல்லை, ஆனா அந்த அண்ணன் கூடியே இருந்திருக்காரு. ஸோ ரோபோ சங்கர் எந்த அளவுக்கு இந்த சினிமா கலைஞர்கள் லெஜெண்டரி ஆக்டர்ஸை பார்த்துருக்காங்க, இந்த கம்போசர்ஸை பார்த்துருக்காங்கன்னு இதன் மூலமா தெளிவா தெரியுதுங்க. அந்த அளவுக்கு பக்தரா இருந்திருக்காரு போல இருக்கு. ரோபோ சங்கர் சுற்றாத நாடுகளே இல்லையாங்க. கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ரோபோ சங்கர் போயிட்டு வந்திருக்காராம். இந்த அளவுக்கு புகழோட உச்சியை அடையிற வாய்ப்பு இருந்த ரோபோ சங்கர் தான் இப்போ நம்ம இழந்திருக்கோம். ரோபோ சங்கரோட வீடு இருக்குல்ல வலசரவாக்கத்தில், அங்கதான் அவரோட பூத உடல் வைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் பிரபலங்கள் எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க.
மதியானம் ரிச்சுவல்ஸ்ல ஆரம்பிச்சு சாயங்காலம் போலயே இந்த இறுதிச் சடங்கு நிறைவடையலாம்னு சொல்லப்பட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கே எல்லா ப்ரொசீஜரும் முடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் கமல்ஹாசன் அவர்கள் அவர் உருக்கமாக ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஆக்சுவலாக ரோபோ சங்கருக்கு கமல்ஹாசன் அவர்கள் எவ்வளோ பிடிக்கும், எந்த அளவுக்கு தீவிரமான பக்தர்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அப்பேற்பட்டவர் தன்னோட தீவிரமான பக்தர் சார்ந்து இந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை மக்களை. இதுவும் கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரோபோ சங்கர், ரோபோ புனைப்பெயர் தான் என் அகராதியில், நீ மனிதன் ஆதலால் என் தம்பி போதலால் மட்டும் என்னை விட்டு நீங்கி விடுவாயா நீ. ஆக்சுவலாக கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு கமல் சார் போட்டிருக்க பதிவு. உன் வேலை நீ போனாய், என் வேலை தங்கிவிட்டேன், நாளையை எமக்கென நீ விட்டு சென்றதால் நாளை நமதே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு சேயிங் ஒன்று, இன்னைக்கு செத்த அந்த படத்தை பார்த்து நாளைக்கு சாக போற நாம இந்த படங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே லைஃப்ல இந்த மற்ற கெட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அதை பெருசா தேடி போக மாட்டோம். அதோட சாயல்லையும் கமல் சாரோட இந்த பதிவை நீங்க பார்க்க முடியும். ஆக்சுவலா கமல் சாருக்கு எவ்வளவோ ஃபேன்ஸ் இருந்தாலும் பக்தர்கள்னு எடுத்துக்கிட்டா சில பேர் மட்டும் தான். அதுல நம்ம ரோபோன்னா, ரோபோ ஆக்சுவலா அந்த சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்ல, அந்த டைம்ல இருந்து ஃபுல்லா கமல் சாரை பார்த்தே ஆகணும்னு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்காராம். அப்போ அவருக்கு கமல் சாரை நேரில் மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ் ஷோ பண்ணிட்டு இருந்தது, அப்புறம் இந்த டெலிவிஷன்ல பண்ணிட்டு அந்த டைம்ல வாய்ப்பு கிடைச்சதும் குடுன்னு கிளம்பி போயிருக்காரு. மிஸ் பண்ணிட கூட எப்படியாச்சும் பார்த்தணும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு கமல் சார் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாப்ல. அப்போ வண்டியில போயிருக்காப்ல. இவர் அந்த வாசல்ல நிக்கிறாரு. பின்னாடி இருந்து ஒரு வண்டி வந்து ஹார்ன் அடிச்சே இருக்கு. இவர் கமல் சாரை பார்க்குற ஆர்வத்துல, எப்பா கேட்டை தரங்கப்பா உள்ள போகணும் அதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காப்ல. பின்னாடி வந்து நின்று ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க வண்டியில் யார் தெரியுமா? கமல் சார். பார்த்துட்டு ரோபோவுக்கு ஒரு பயம் பயங்கரமா போயிடுச்சு. ஐயோ நம்மள அப்படியே அடிச்சு துரத்தி விட போறாங்க, கமல் சார் அவ்வளவுதான் கோவப்பட்டிருப்பார் அதுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா கமல் சார் சைலண்டா உள்ள போயிட்டு அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரோபோ வந்ததும் ரோபோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை கமல் சார் மாதிரி பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து கமல் சார் அவ்வளோ சிலாக வச்சிருக்காராம். அப்போ கமல் சார் இருந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா தெனாலி படத்துக்கான கெட்டப்புங்க. கமல் சார் அவர்கள் ரோபோவை பார்த்த பார்வை இருக்குல்ல, அது தன்னோட வாழ்க்கையில கிடைச்ச பெரிய பரிசுன்னு ரோபோ ஒரு முறை சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு கமல் சாரை காதலிச்ச ஒரு பர்சன் தான் நம்ம ரோபோ சங்கர் அவர்கள். ஆக்சுவலா ரோபோவை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்களே, அந்த டைம்ல கமல் சார் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, வீடியோ காலே பேசியிருக்காரு. நலன் விசாரிச்சுட்டு எப்பவுமே சொல்ற விஷயம் தான் ரோபோவை பார்க்கும் போதெல்லாம், ரோபோ சங்கர் வெயிட்டை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்த போன்ல கன்வே பண்ணது மட்டும் இல்லாம ஹெல்தியா நீங்க ரெக்கவரி ஆகணும்னு அவர் பல விஷயங்களும் இன்புட்டா கொடுத்திருக்காரு. ஒரு பக்கம் கமல்ஹாசன் அவர்களோட பதிவு, இன்னொரு பக்கம் இவரோட உருக்கமான பதிவுங்க சிலம்பரசன் அவர்களோட பதிவு தான். இவர் என்ன சொல்லியிருக்காரு, நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு மிகுந்த வருத்தம் அடைந்து, எப்போதும் சிரிப்பை பரிமாறிய ஒரு மனிதரை இப்படி இழந்து விடுவது மிகுந்த வேதனை. அவர் மறைவு திரையுலகத்திற்கும் ரசிகர்களின் இதயங்களுக்கும் பெரும் இழப்பு. என்றும் நம்முள் வாழும் அவரின் சிரிப்புகள் நினைவாக இருக்கும். அவரின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல், அனுதாபங்கள். அதாவது எந்த அளவுக்கு எல்லா ஸ்டார்ஸ் கூட ரேப்போ அவர் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரா இரங்கல் பதிவுல போட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. அடுத்தபடியா நேர்லயும் பல பேரும் கிளம்பி வந்திருந்தாங்க, பதிவு போட்ட பல பேரும் நேர்லயும் வந்திருந்தாங்க அஞ்சலி செலுத்த. அதுல தனுஷ் சார் ஒரு பக்கம், எஸ்கே அவர்கள் இன்னொரு பக்கம், 2 பேரும் வந்தாங்க. வந்து நம்ம ரோபோ சங்கர் அவரோட பூத உடல் இருக்குல்ல, அதுக்கு மரியாதை செலுத்திட்டு அங்க இருந்த குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க. ஆக்சுவலா சிவகார்த்திகேயன் அவர்கள் ரோபோ கூடவே டிராவல் பண்ணவர். அது இது ஷோலெல்லாம் இவங்க 2 பேரும் பண்ற அளப்பதை இருக்குல்ல, அதை பார்த்து சிரிச்ச மக்களோட எண்ணிக்கை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தா, வாய் விட்டு சிரிச்சா நம்மளோட கஷ்டங்களை மறந்து. அவருக்கே எந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃபீல்ஃபுல்லா இருக்கு அந்த டைம்ல. அவர் ஒரு பக்கம் கண் கலங்கி நிற்க, இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்கள். ரோபோ சங்கரே சொல்லியிருக்காருங்க, தனுஷ் சார் எனக்கு கொடுத்தது வாய்ப்பு கிடையாது, வாழ்க்கை அப்படின்ட்டு. ஏன்னா வாய்ப்பு யாரா இருந்தாலும் கொடுத்துடலாம், ஆனா ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கணும்ல. ஆனா தனுஷ் சார் ரோபோ சங்கருக்கு கொடுத்த மாதிரி ஸ்கிரீன் ஸ்பேஸை வேற யாருங்க கொடுத்துருப்பா? அதுவும் இல்லாம ரோபோ சங்கருக்கு பர்சனலா ஏற்பட்ட பல சிக்கல்கள்ல தனுஷ் அவர்கள் உதவி இருக்காங்களாம். ரோபோ சங்கர் உதவிகள் கேட்கறப்பெல்லாம் ஃபுல்லா பண்ணி கொடுத்த மனுஷன் தனுஷ்னு இந்த அளவுக்கு அவர் பேசின விஷயம். இப்ப தனுஷே நேர்ல வந்து இரங்கல் தெரிவிக்கும் போதுதான் எந்த அளவுக்கு இணக்கமா இருந்திருக்காங்க 2 பேருன்னு தெளிவா புரியுதுங்க. ரொம்ப பெயின்ஃபுல் இதெல்லாம். முதலமைச்சர் அவர்கள், அதாவது சினிமா பிரபலங்கள் இவருக்கு அஞ்சலி செலுத்துறது வேற, அரசியல் ஆளுமைகளும் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மேடைகள்ல தொடங்கி சின்னத்திரை அண்ட் வண்ணத்திரை இது வரைக்கும் தமிழக மக்களை மகிழ்விச்ச ஒரு கலைஞர் தான் ரோபோ சங்கர். அவரோட குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணன் இபிஎஸ் இருக்கார்ல, அவரும் இவரோட குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை பதிவு பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க நேர்ல கிளம்பி போயிருக்காங்க. அங்க ரோபோட பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருந்தாரு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாருங்க, கட்சி பேதெல்லாம் கிடையாது, கலைஞர் அப்படின்னா இதுதான், எல்லாத்தையும் அப்பாற்பட்டவர். சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை பிரபலம். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க அவரை நம்ம இப்ப மிஸ் பண்ணியிருக்கிறது.
கலைஞர்கள் உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டாகவும் சில விஷயங்களை சொல்லலை, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ராமு அவர்கள் சண்டை பயிற்சியாளர், சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர் தான். ஆக்சுவலாக இவர் என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆக்சுவலாக ரோபோ சங்கர் அவர்கள் உதவுற மனப்பான்மை ரொம்ப ரொம்ப அதிகமாக கொண்டவர். அது எந்த அளவுக்குன்றது இப்போ உங்களுக்கு வெளிப்படும். இவர் வலசர பக்கம் வந்தவர் ரோபோ சங்கரோட பூதல் உடலுக்கு மாலை அனுப்பிச்சாப்ல. என்ன மாலை நினைக்கிறீங்க? 500 ரூபாய் நோட்டு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கலந்து கட்டின ஒரு மாலை. அதை அனுப்பிச்சு முடிச்ச பிற்பாடு என்னென்ன சொன்னார்னா, சினிமாவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த டைம்ப்பா, உள்ளே பெருசாக வர முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ரோபோ அண்ணன் தான் எனக்கு நடிகர் சங்கத்தில் கார்டுன்ற ஒரு மேட்ரு இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு எடுத்தும் கொடுத்தாப்புல. அந்த அளவுக்கு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர காரணமே ரோபோ அண்ணன் தான். நாம செத்தா நம்மளோட பணம் வராது, ஆனா 1000 பேர் வருவாங்களே, நல்லவங்க வருவாங்களே அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன விஷயம் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னாலும் 100 உண்மையான விஷயம் இதுதான். காசு பணம் சம்பாதிக்கிறது மேட்டரே இல்லை மக்களே. ரோபோ தாழ்னது இவ்வளோ பேர் வராங்களே, வீடுகள் அமர்ந்திருக்க நீங்களே கண்ணீர் வடிக்கிறீங்களே, இதுதான் அவர் சம்பாதிச்ச நல்ல மனுஷங்களோட எண்ணிக்கைன்னு சொல்லலாம். இன்னைக்கு போண்டாமணி இருக்கார்ல, அவரோட பிறந்த நாளுங்க. கொடுமையை பார்த்தீங்களா? நகைச்சுவை நடிகர்கள் சார்ந்து கோரிலேட் எப்படி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நேற்றைக்கு ரோபோ சங்கர் தவறிட்டாப்ல. இன்னைக்கு அவரை பத்தி நம்ம ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். அதே நாள் இன்னைக்கு இவரோட பர்த்டே. ஆனா இவரை இப்போ உயிரோடு இல்லை, என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமள பிரார்த்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ரோபோ சங்கரோட ஆன்மா சாந்தி அடையணும். ஆனா என்ன, சொர்க்கத்துல இருக்கவங்க இனிமே நல்லா கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தனை மகிழ்விக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. காமெடி இஸ் சீரியஸ் பிசினஸ்னு சொல்லுவாங்களே, 100 உண்மை. ஏற்கனவே வடிவேல் பாலாஜி எழுந்தோமா, இப்போ ரோபோ சங்கரை எழுந்திருக்கும். 2 பேரும் சொர்க்கத்துல இருக்க பல பேரையும் சிரிக்க வைக்க அங்க இதே பூமியில இருந்த காம்போவை கிரியேட் பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு. சிரிப்பு நம்ம இதழ்களில் இருக்கிற வரைக்கும் ரோபோ சங்கரையும் மறக்க மாட்டோம், வடிவேல் பாலாஜியும் மறக்க மாட்டோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.